சாம்பியன்ஸ் திராபி தொடர் 1998ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஐசிசி ஒருநாள் தரவரிசையில் முதல் 8 இடங்களை பிடிக்கும் அணிகள் இத்தொடரில் விளையாடும் என அறிவிக்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டில் முதல் முறையாக நடைபெற்ற சாம்பியன்ஸ் திராபி தொடரில் தென்னாப்பிரிக்க அணி கோப்பை வென்றது. அடுத்து 2000ஆம் ஆண்டில் நடைபெற்ற இத்தொடரில் ஃபைனலில் நியூசிலாந்திடம் தோற்று இந்திய அணி கோப்பையை இழந்தது. இதனைத் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டில் நடைபெற்ற இத்தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா, இலங்கை ஆகிய அணிகள் தகுதி பெற்றன. அப்போட்டியில் மழை குறுக்கிட்டதால் கோப்பையை இரு அணிகளுக்கும் பகிர்ந்து அளித்தனர். 2002ஆம் ஆண்டு வரை இத்தொடரில் கோப்பை வெல்லும் அணிகளுக்கு வெள்ளை ஜாக்கெட் வழங்கும் வழக்கம் நடைமுறையில் இல்லை. 2009ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் திராபி தொடரில் இருந்துதான் கோப்பை வென்ற அணி வீரர்களுக்கு வெள்ளை ஜாக்கெட் வழங்கப்பட்டு வருகிறது. 2009ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் கோப்பை வென்று முதல் முறையாக வெள்ளை ஜாக்கெட்டை வாங்கினார்கள். இந்நிலையில் இதற்கான காரணம் என்ன என்பது ஐசிசி தனது வலைப்பக்கத்தில் தெரிவித்துள்ளது. அதில் வெள்ளை ஜாக்கெட் என்பது சாம்பியன்களை அலங்கரிக்க வழங்கப்படும் ஒரு மரியாதைக்குரிய பேட்ஜ் ஆகும். தொடர்ந்து கடினமாக உழைத்து கோப்பை வென்றவர்களை கௌரவிக்கவும் அடுத்த தலைமுறையை ஊக்குவிக்கவும் வழங்கப்படுகிறது. வெள்ளை ஜாக்கெட்டை வெல்வது என்பது அந்த அணியின் வெற்றி பயணத்தை குறித்ததாக இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து, டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளில் கோப்பை வெல்லும் வீரர்களுக்கு கலர் கலராக ஜாக்கெட்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படும்.